இந்தியா பயங்கரமான செல்வ செழிப்ப நாடு என்று கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுப்பதற்காக இந்து குஷ் மலையை கடந்து கைபர் போலன் கணவாய் வழியாக, அது இப்போ எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்கிட்ட இருக்கு, அதை கடந்து இந்தியாவுக்குள்ள வர்றாரு. வரும்பொழுது ஒரு சின்ன மலை, இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ், அதை யாராலுமே அந்தாண்ட போக முடியாது. அப்போ இங்கே இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருந்த அவருடைய படை வீரர்கள் அப்படியே நின்றுட்டாங்க. அந்த இடத்துல நின்றுட்டு அலெக்சாண்டரை பார்த்து, இனிமேல் எனக்கு அதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2000 மீட்ரு ஆழம் அந்த பள்ளத்தாக்கு, அதனால் போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அலெக்சாண்டர் பார்த்தாரு. பார்த்துட்டு எல்லா வீரர்களையும் இந்தாண்ட போங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நேராக போய் தன்னுடைய குதிரையை ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பின்னாடி போய் அங்கேருந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக நம்ம ஓடுவோம்ல, அதே மாதிரி தன்னுடைய குதிரையோடு அந்தாண்ட பாய்ஞ்சார். என்ன மாதிரி எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தன் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் அந்தாண்ட கரைக்கு குதிரையோடு சென்றார்கள். பயந்துக்கிட்டு கீழே விழுந்துருவோம்னு நம்பிக்கை இல்லாமல் அந்தாண்ட தாண்டியவர்கள் அத்தனை பேரும் கீழே விழுந்தார்கள். நம்பிக்கை என்பது உன்னிடம் மட்டுமே உள்ளது. நீ நம்பி செய்தால் இந்த உலகத்தில் உன்னை வெல்ல யாராலுமே முடியாது. நல்லா பாருங்க. ஒன்று, இந்த உலகத்தில் ஜெயித்தவர்களுடைய பயோடேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவனை மாதிரி கஷ்டப்பட்டவன் யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கடின உழைப்பால் உயர்ந்த அலெக்சாண்டர் போல் நீ வாழ வேண்டும் என்றால் அவருடைய யுக்தியை நீ கையாள வேண்டும்.